மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. This is Aurora Sinclair. இந்த போஸ்ட் வந்து நான் லாஸ்ட் இயர் ஒரு கான்செப்ட் ஷூட்காக எடுத்தது. அதுல வந்து எனக்கு கிடைச்ச போட்டோ வந்து எனக்கு பிடிச்ச போட்டோ நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். இந்த போட்டோ தான் உனக்கு பிடிச்சிருக்கா நீங்க கேட்பீங்க. ஆமா. சோ இதுக்கு என்ன ரிப்ளை வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட் ஹேப்பன் டு த மண்டை? The மண்டை has a கொண்டை. That's why it's looking like. ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதுல No. I mean அதுதான் அந்த டிசைன். அது வந்து என்னோட ஹேர் ஸ்டைலிஸ்ட் தான் வந்து போட்டாங்க. ஸோ தட்ஸ் வை. செகண்ட் பிக் வாஸ் பர்சனல்லாம் கிடையாது. அது வந்து நான் ஒரு குழந்தை, அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுமோ அதை தான் நான் பண்ணியிருக்கேன். உங்க மனசுல தான் வந்து கரை இருக்கு. You are totally wrong. I wish I was the thumb. ஏன் அவ்வளோ டைனியா இருக்க? இன்சல்ட் பண்ற? நல்லா இருக்கு அக்கா, நன்றி தம்பி. You are good person, give me your number. I am not a good person. No, very very bad. உங்களை பிக் பாஸ்ல பார்த்தேன். என்ன பாத்தியா சொல்லும்? ஐயோ சரி. ஸோ நான் என்னோட ஃப்ரெண்டு வந்து பிக் பாஸ் போறாங்க. ஸோ ஃபேமிலி சைட்ல இருந்து 2 பேர் போகணும்னு சொல்லிட்டு நானும் அவளோட ஃப்ரெண்டும் போயிருந்தோம். ஸோ நான் வந்து ஐயோ பிக் பாஸ் கீழே வேற போறோமே, அடக்க ஒடுக்கமா போனேன், எனக்கு எப்படி போகணுன்ற ஐடியா இல்லை. ஸோ நான் ஆல்ரெடி லாஸ்ட் மினிட் வரைக்கும் நான் வேற ஒரு ட்ரெஸ் தான் யோசிச்சு வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் சரி புடவை கட்டிட்டு போவோம்னு சொல்லிட்டு நான் கேவலமா புடவை கட்டினேன். என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனா அவங்க வந்து என்னது அப்படின்னு கேட்டு அவங்க கட்டி விட்டு அது அப்போதான் கரெக்டா நின்னுச்சு. ஸோ நான் தான் அந்த கிரீன் சாரி. நீங்க மேட்டர் மாடலா? யூ ஆர் பர்ஃபெக்ட், தேங்க்யூ. பட் நீங்க திரையில பாக்குறது எல்லாமே வந்து உண்மை கிடையாது. ஸோ வந்து நான் அவ்வளோ பர்ஃபெக்ட்லாம் கிடையாது. இங்க பாருங்க, எனக்கு வந்து பிம்பிள்லாம் இருக்கு. அண்ட் என்னோட ஃபேஸ் வந்து 100% சிமெட்ரிக்கா இருக்கான்னா சிமெட்ரிக் தானே, சிமெட்ரிக் பத்தியா இங்கிலீஷ் லட்சணத்தை லேர்னிங்கா 100% வந்து சிமெட்ரி என்ன எழுவோம். ஸோ 100% சிமெட்ரியான்னு கிடையாது. எனக்கு இந்த சைடு வந்து கொஞ்சம் சிசில்டா இருக்கும், இந்த சைடு சிசில்டா இருக்காது. ஸோ ஐம் நாட் பர்ஃபெக்ட். என்னோட ஹைட்டும் நான் ஒரு குள்ள கத்திரிக்கா. ஸோ பர்ஃபெக்ட்லாம் கிடையாது. பட் நீங்க பர்ஃபெக்ட்னு நினைச்சா நான் பர்ஃபெக்ட் தான். பட் நான் சம்டைம்ஸ் எனக்கு பயங்கர இன்செக்யூரிட்டிஸ் இருக்கும். நான் போய் என் ஆளுகிட்ட போய் நான் இன்னைக்கு நல்லாவே ஆக்சுவலி வந்து நான் போட்டோ ஷூட் எடுப்பேன்ல, ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வந்து போட்டோஸ் கேவலமா வரும். பிகாஸ் இது ஐதர் நான் கான்ஃபிடென்ட்டா இருக்க மாட்டேன், இல்லை லைட்டிங் செட் ஆகாது. அப்பெல்லாம் இந்த போட்டோ பார்த்து அவ்வளோ கஷ்டமா இருக்கும். இன்னும் நல்லாவே இல்லை, காசு வேற நம்மளுக்கு கொடுக்குறாங்க, நம்மளை நம்பி நம்ம போட்டோ நல்லாவே வரலன்னு சொல்லிட்டு எனக்கு மாடலிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் ரொம்ப பயங்கர இன்செக்யூரா ஃபீல் பண்ணேன். பிகாஸ் சம்டைம்ஸ் நீங்க அவ்வளோ அழகா இருப்பீங்க, நேர்ல பார்க்க கேமரா கேவலமா இருப்பீங்க. நான் நல்லா இல்லை, மேக்கப் சூப்பரா இருக்கணும், உங்க ஃபேஸ் வந்து டல்லா இருக்கும். ஸோ கேமரா வந்து எல்லாத்தையும் கேப்சர் பண்ணும். ஸோ சம்டைம்ஸ் வந்து நான் ரொம்ப கேவலமா இருக்க மாதிரி எனக்கே தோணும். ஸோ நான் வந்து மாடலிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணி பயங்கர இன்செக்யூரா ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போதான் ஓரளவுக்கு என்ன இருக்கோ அதை தாண்டா வரும் அப்படின்னு வந்து நான் ரியாலிட்டி புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுதான் என்னோட கான்ஃபிடென்ட். பட் நீங்க என்ன பெர்ஃபெக்ட்னு நினைச்சீங்கன்னா நன்றிகள். Thank you. Forget about Superman, Spider-Man, Batman, I will be your man. இப்பெல்லாம் சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், பேட்மேனா இருக்கிறது தான் அதிசயம். இப்பெல்லாம் நான் ஒரு மேன் அப்படின்னு சொல்றதே அதிசயம் தான். ஐயோ அவசரப்பட்டிய. ஓகே என் செல்லமே, என்னுடைய சொல்லும். ஆக்சுவலி இதெல்லாம் சொன்னா எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. எனக்கு வந்து தமிழ்ல வந்து என்ன புகழ்ந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும். பிகாஸ் புகழ்ந்தா அது பேர் என்ன, செல்லமா கூப்பிட்டா. பிகாஸ் கூட இருக்கவர் வந்து தமிழ்ல அவர் வந்து பேபி, அனிபன், சுகர் இல்லம் அப்படின்னு சொல்லுவாரு. என்னதான் இருந்தாலும் செல்லோன்னு சொல்றது, தங்கமேன்னு சொல்றதுதான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். நான் வந்து என்னோட டாக் வந்து சொல்லுவேன். ஸோ என் டாக் வந்து திருப்பி என்ன அப்படி கூப்பிடாது. ஸோ இதெல்லாம் கேட்கும் போதே நல்லா இருக்கு, இனிமையா இருக்கு. என் தங்கம் ப்ளீஸ் இட்ஸ் NNN அப்படின்னா வந்து நோ நட் நவம்பர் தானே. சாவுல செத்தப்பையில சாவு. செத்தப்பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவல செத்தப்பையில. ஆஞ்சலினா ஜோலி மினி வெர்ஷன் நீ பார்த்த போய் சொல்லக்கூடாது. பட் நான் வந்து எந்த
ஏதோ ஒரு ஆக்டர் இல்ல ஆக்ட்ரஸ் வந்து நீங்க பாத்திருப்பீங்களா, நீ வந்து அவங்கள மாதிரி கொஞ்சமா ரிசம்பிள் ஆகுற அப்படின்னா யாரு உங்க மைண்டுக்கு தோணுதோ எனக்கு வந்து காமெண்ட் பண்ணுங்க. ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. சின்ன வயசுல என்ன எல்லாம் அசின்னு கூப்பிடுவாங்க சத்தியமா. கேன் யூ போஸ் வித் அ ஸ்மைல்? ஆக்சுவலி நான் வந்து பேசும்போது ரொம்ப கேண்டிடா எனக்கு சிரிப்பு வரும். ஆனா கேமரா எடுத்து ஸ்மைல் பண்ணு அப்படின்னா எனக்கு சுத்தமா வராது. எனக்கு வந்து அந்த ஈவில் இட் படத்துல ஒரு ஒரு ஜோக்கர் இருக்கும்ல, அந்த மாதிரி என்னோட ஸ்மைல் வந்து கொஞ்சம் ஈவிலா இருக்கும். ஸோ வந்து ஆர்டிஃபிஷியலா நான் ஸ்மைல் பண்ணா நல்லாவே இருக்காது. இந்தியன் அவுட்ஃபிட்ஸ்லாம் நீங்க போட்டு நீங்க வந்து போட்டோ ஷூட்ஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப எக்ஸ்பிரசிவா ரொம்ப உங்களோட ஃபேஸ்ல வந்து நவரசமும் காட்டணும். பட் எனக்கு வந்து நவரசமும் வராது, ஒரு ரசமும் வராது. மன்னிச்சு தெலுங்கு மக்களே. ஸோ அதனால என்னோட ஃபேஸ் வந்து அவ்வளோ எக்ஸ்பிரசிவான ஃபேஸ் கிடையாது. பட் நான் பேசும்போது நான் ரொம்ப ரொம்ப கேண்டிடா நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் வரும். பட் இப்போ என்ன வந்து ஒரு ஏதாச்சும் என்னோட ஒரு ரீல்ஸ்ல வந்து நான் இப்படி இப்படி அப்படிலாம் நான் பண்ணதே கிடையாது. ஏன்னா அந்த இலை எனக்கு வராது. ஸோ என்னால வந்து ஸ்மைல் பண்ணி நான் கேண்டிடா வேணா நான் 2-3 போட்டோ வேணா நான் போடுறேன் நான் எப்படி ஸ்மைல் பண்ணா இருப்பேன்ட்டு. பட் அவ்வளோ ஈன்னு சிரிக்க மாட்டேன் நான் போட்டோ. ஸோ இந்த போட்டோ வந்து நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோல வந்து நான் இந்த கான்செப்ட் ஷூட் வந்து எப்படி பிளான் பண்ணேன் அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ அதோட போஸ்ட் தான் நான் போட்டேன். இதை நான் போஸ்ட் போட்ட உடனே எனக்கு கமெண்ட் செக்ஷன் என்னால பார்க்கவே முடியல. என்னை வந்து திட்டிருந்தா கூட பரவாயில்ல, என்ன ஒரு நானே வந்து ஒருவேளை நான் ஒரு சுகாதாரத்துறை பணியாளரோ அப்படின்னு வந்து நம்ப வைக்கிற மாதிரி வந்து நிறைய காமெண்ட், அதனால நான் வந்து டேர்ன் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ என்னெல்லாம் காமெண்ட் வந்துச்சு அப்படின்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தேன். அதுக்கு முன்னாடியே அது பார்ப்போம். தட் தொடப்பக்கட்டை வாஸ் பர்சனல். கரெக்டா கட்டுட்டா. பார்ட் டைம் ஜாபா? சரி. அவுத்துட்டு ஆடி பொழைக்கிற பொழப்பு லாஸ்ட்ல எப்படி ஒரு கௌரவமான வேலை பார்க்கணும்னு இப்ப வாச்சும் தோணுச்சு. கரெக்ட் தான். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அக்கா ஆன் த வே டு பீட் ஹர் ஹேட்டர்ஸ் ஆன் செகண்ட் பிக். அக்கா ஆன் ஃபயர். அக்கா அக்கான்னு என்ன கூப்பிடுவீங்க? எனக்கு என்ன 50 வயசு ஆகுது. அக்கா எங்க மனசுல இருக்கிற அழுக்க கிளீன் பண்ணுங்க. மனசுல இருக்க அழுக்கு, இந்த அழுக்கெல்லாம் என்னால கிளீன் பண்ண முடியாது, ஓடிடு. ஹாலோவின்க்கு வந்து நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். இது ஆக்சுவலி தீபாவளியும் ஹாலோவின் ஒரே நாள் வந்ததுனால வந்து தீபாவளிக்கு நான் எந்த ட்ரெடிஷனல் போட்டோ ஷூட்டும் பண்ணல. ஸோ ஹாலோவின்க்கு வந்து நீங்க பயப்படுற மாதிரி ஒரு போட்டோவை நான் போட்டேன். ஆனா எவனும் பயப்படல. ஸோ அதுக்கு வந்து என்னென்ன காமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா, சுந்தர்சி அண்ணா உங்க அரண்மனை 5 ஹீரோயின் இந்தா இருக்க பாருங்க. முதல்ல அரண்மனையை பாக்குறீங்களே நீங்க நலம் தானா? ஆக்சுவலி சின்ன வயசுல அரண்மனை 1, 2 நான் வந்து ரொம்ப விரும்பி பார்த்தேன். சன் டிவில போடுவாங்க, ரொம்ப ஃபன்னா இருக்கும். பட் அரண்மனை 4 பார்த்தா நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேர். ஒன் ஆஃப் யுவர் பெஸ்ட் ஷூட்ஸ். தேங்க்யூ. வணக்கம். வணக்கம்டா மாப்பிள்ள. வணக்கம்டா மாப்பிள்ளை, தேனியில இருந்து. அவ்வளவுதான், என்ன முடிச்சு விட்டீங்க போங்க. இருங்க பாய் அப்படின்னு வந்து ஒரு ஆடியோ இருக்குல்ல, அதுக்கு நான் ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தேன். அதுக்கு என்னென்ன காமெண்ட் வந்து இருக்குன்னா, பிஃபோர் பேங்க் ஆஃப்டர் பேங்க். யாருடா என் தங்கத்தை முடிச்சு விட்டது? இருக்குல்ல, யாருன்னு தெரியல. Dear, I bet you will be the talk of the town within few months. Don't change your style and attitude even you get popular. இததான் சொல்றீங்க, நீ வந்து பாப்புலர் ஆயிடுவ, நீ 1 மில்லியன் வருவன்னு பேசுறீங்க தான் தவிர பாம்ப வெள்ள எடுத்து காட்ட மாட்டேறீங்கன்ற மாதிரி இருக்கு. பட் சந்தோஷம் தான். அப்புறமேட்டு வந்து I saw your photos in Fepella app. இது வந்து ஆக்சுவலி வந்து என்னுடைய மாடலிங் போட்டோஸை வந்து எடுத்து சுட்டு அதை வந்து ஏதோ ஒரு வெப்சைட்ல வந்து என்னோட பேர்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அந்த போட்டோஸ் போட்டுட்டு இருக்காங்க. அது வந்து நான் கிடையாது. ஸோ நான் வந்து இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்ல நான் இருக்கேன், பட் நான் ஆக்டிவா இல்ல, ஒரு போஸ்ட் கூட போடல. ஸோ இன்ஸ்டாகிராம் தவிர நான் எந்த ஒரு ஆப்லயுமே இல்லை. ஸோ நீங்க எந்த ஆப்ல என்னோட போட்டோ பார்த்தாலும் அது நான் நினைச்சு பேசி ஏமாந்துடாதீங்க. அதே மாதிரி என்னோட அக்கௌண்ட் D_Aurora_Sinclair, இது மட்டும்தான் என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். ஸோ என்ன மாதிரி இன்னொரு அக்கௌண்ட், அது பர்சனல் அக்கௌண்ட், நான் இதுலவா பேசுறேன் அப்படின்னு யாரோ உன்னை கூப்பிட்டா அது வந்து ஃபேக்கா தான் இருக்கும். ஸோ ப்ளீஸ் நம்பி ஏமாந்துடாதீங்க.
சேஃபா இருங்க. ஓகே, காட்டுங்க ப்ளீஸ். வீடியோ எடிட்லாம் எந்த ஆப்ல பண்றீங்க சொல்ல முடியுமா? முடியும். ஸோ வீடியோ வந்து நான் வந்து இன்ஷாட்ல வந்து மோஸ்டா மொபைல்ல எடுக்கிறது தான் இன்ஷாட்ல எடிட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமேட்டு வந்து டெம்ப்ளேட் வந்து ஷார்ட்கட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு, அதுல வந்து பண்ணிடுவேன். ரீல்ஸ் ஆப்னு என்கிட்ட ஒரு ஆப் இருந்துச்சு, அதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு 1 month யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் போயிடுச்சு, அதுக்கப்புறம் நான் அதை யூஸ் பண்றது நிறுத்திட்டேன். அதுல மோஸ்டா டெம்ப்ளேட் தான் இருக்கும். அண்ட் யூடியூப் வீடியோ வந்து கேப்கட்ல வந்து எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஹெட்பேண்ட் ஆல்வேஸ் தேங்க்யூ. இது ஒருத்தர் வந்து ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருக்குன்னு சொன்னாரு, அப்பதான் நானே நோட்டீஸ் பண்ணேன். எஸ். மலையாளம் தெரியுமோ? மலையாளம் குறைச்சி கூட அறியல. சாரி சேட்டா. எம்மா சும்மா டம்மி வீடியோ போட்டு சாவடிக்கிறது. ரைட் விடு. Body skinny and haughty don't make you blush. Always keep rocks. என்னப்பா சொல்ல வரீங்க? தேங்க்யூ. நீங்க அத பாத்தீங்களா? எதை? நான் உன்னை பார்க்கிற நாள் தாண்டா உன்னோட கடைசி நாளா இருக்கும். When I see you after my engine is start. செக்ஷன்லாம் எதுக்கு ஆஃப் பண்றீங்க? எதுக்கு ஆஃப் பண்றேன்னா இந்த மாதிரி தான் கழுவி ஊத்துனா ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து சம்டைம்ஸ் ஆஃப் பண்ண மாட்டேன், பிகாஸ் எனக்கு வந்து என்கேஜ்மெண்ட் இருக்காது, அதுக்கப்புறம் வியூஸ் போகாது. ஸோ என்ன கழுவி ஊத்துனாலும் ஊத்துங்கடா அப்படி, ஐ மீன் கழுவி ஊத்துங்கடா, ஐ மீன் திட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆஃப் பண்ண மாட்டேன். பட் ஆக்சுவலி அது ஒரு 4-5 days 6 days 1 week மேல ஆயிடுச்சுன்னா திருப்பி எனக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்குன்னா நான் ஆஃப் பண்ணிடுவேன். ஏன்னா அது ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் இன்ஸ்டாகிராம் போனாவே. வெக்கமா இல்ல? நேம் ஆஃப் த ரெஸ்டாரண்ட், ஆக்சுவலி இந்த ஒரு வீடியோ வந்து எந்த ரெஸ்டாரண்ட் கேட்டிருந்தீங்க, இது சோழிங்கநல்லூர்ல டி டாப் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஃபுட் வந்து ரொம்ப ஆவரேஜா இருந்துச்சு. நான் வந்து ஒரு ஃபிஷ் ஃபிங்கர், அதுக்கப்புறம் ஒரு கைண்ட் ஆஃப் பிரியாணி அவங்க ஸ்பெஷல்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுல வந்து சிக்கன் 65 முட்டையும் வந்து ஒரு மாதிரி வச்சு கொடுத்தாங்க. ஸோ அது ரெண்டுமே சுமார். அதுக்கப்புறம் டெசர்ட்டும் சுமார். எனக்கு ஸ்ட்ராபெரி சுத்தமா பிடிக்காது. குலாப் ஜாமுன் வித் ஐஸ்கிரீம்னு கேட்டாவே வெனிலா ஃபிளேவர் தான் எடுத்துட்டு வந்து தருவாங்க, ஆனா எனக்கு ஸ்ட்ராபெரி வந்து கொடுத்தாங்க. I hate strawberries. ஸோ எனக்கு ரொம்ப நாட் சாட்டிஸ்ஃபைட். பட் அவங்க வந்து ஒரு சிங்கர் வந்து பாடிட்டு இருந்தாரு, சூப்பரா பாடினாரு. ஸோ அது ஒரு அமேசிங் பிளேஸ் ஃபார் ஒரு டேட் நைட். நான் வந்து என்னோட ஃப்ரெண்டோட தான் போனேன், அவரு வேற தனியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு, நான் வந்து பாட்டை கேட்டு தனியா என்ஜாய் பண்றேன். ஸோ அது ஒரு அமேசிங் ஸ்பாட். உங்களோட நீங்க வந்து பாட்டு கேட்கணும். அது லைவ் மியூசிக் வந்து எல்லா நாளும் இருக்குமான்னு எனக்கு தெரியல, பட் தட் வாஸ் ரியலி குட். மற்றபடி வந்து ஃபுட் வந்து ரொம்ப சுமார். பார்த்தீங்கன்னா நான் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். அந்த பாட்டுக்கு வந்து அந்த ரீல்ஸ் ஆக்சுவலி எனக்கு லிப்சிங் வராது, எக்ஸ்பிரஷன் வராது, வீடியோ பர்ஃபெக்டா இருக்காது. அதனால நான் போஸ்ட் பண்றது எல்லாமே வந்து ப்ளூபர்ஸா தான் இருக்கும். எனக்கு உங்களுக்குள்ளே ஒரு ரீல்ஸ் எனக்கு என்னதான் பண்ண தெரியும்னு எனக்கே தெரியல. ஸோ எஸ், அது வந்து இது ஒரு ப்ளூபர்ஸா வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணேன். நல்லா தான் வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கு என்ன ரிப்ளை வந்திருக்குன்னா, ஜெஸ்ஸி சாரி நன்றி. அது வந்து என்னோட ஃப்ரெண்டோட ரியாவோட சாரி. இன்ப ரசமே போதும். ஓகே, உங்க வீட்டுல எதுவும் சொல்ல மாட்டாங்களா? மாட்டாங்க, சொல்ல விட மாட்டேன். ஐயோ வாய்ஸ் என்னாச்சு?